துர்கா, நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை. பெத்த அம்மா மேல யாராவது போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களா? பண்ண வச்சுட்டாங்களேப்பா. நான் ஒன்னும் நேரா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கல. வீட்டுக்கு வந்து நவீன பத்தி நான் கேட்டு பார்த்தேன். ஆனா அவங்க அத பெருசா எடுத்துக்காம என்ன திட்டி அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் பஞ்சாயத்துல புகார் கொடுத்து பார்த்தேன். அப்பவும் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஆதாரம் எல்லாம் அவங்களுக்கு எதிரா தானே இருக்கு. எனக்கு என் புருஷன் வேணும்பா. அதான் வேற வழி இல்லாம போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். துர்கா, நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டே இருக்க. அவ உன் புருஷனை எதுவும் பண்ணிருக்க மாட்டா. வெறும் வளையல மட்டுமே வச்சுக்கிட்டு அவன் மேல சந்தேகப்படலாமா? அத மட்டும் வச்சுக்கிட்டு நான் அவங்க மேல சந்தேகப்படலப்பா. பஞ்சாயத்து ஆபீஸ்ல வச்சு அவரை கொன்னுடுவேன்னு மிரட்டி இருக்காங்க. ஹோட்டலுக்கு முன்னாடியும் அவரை அடிக்க கை வாங்கினாங்க. அப்ப அவர் மேல இன்னும் வன்மத்தோட இருக்காங்கன்னு தானே அர்த்தம். அதுக்காக நவீன ஏதோ பண்ணிருப்பாங்க நீ நினைக்கிறது பைத்தியக்காரத்தனம். அவங்க நவீன ஏதாவது பண்ணணும்னு நினைச்சிருந்தா எப்பவோ பண்ணிருக்கலாம். இவ்வளவு நாள் கழிச்சு ஏன் பண்ணணும்? பாட்டி வீட்டுல நீங்க இருக்கிறது தெரிஞ்சும் அவங்க எதுவுமே செய்யல. உங்களை இங்க இருந்து துரத்தணும்னு நினைச்சிருந்தா அவங்களால எப்பவும் செஞ்சிருக்க முடியும். ஆனா அவங்க எதுவுமே செய்யலையே. அப்பவே அவங்க குணத்தை பத்தி நீ தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஏய், அம்மா அவ்வளவு தூரம் மறுக்கறாங்கன்னா கண்டிப்பா அவங்க எதுவும் செஞ்சிருக்க மாட்டாங்க. அவங்க அப்படி ஏதாவது செஞ்சிருந்தா நான் தான் செஞ்சேன்னு போல்டா சொல்லக்கூடியவங்க. அம்மாவை பத்தி உனக்கு தெரியாதா? ஒரு விஷயத்த செஞ்சுட்டு அதை மறைக்கிற கேரக்டர் இல்லடி அவங்க. அதை ஏன் நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? இல்லக்கா, அம்மாக்கு நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டது சுத்தமா பிடிக்கலக்கா. அந்த வன்மத்தை மனசுல வச்சுக்கிட்டு நவீன நேரம் பார்த்து ஏதோ பண்ணிட்டாங்க. பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு வர வச்சு அவங்களே வர வைக்கலன்னு வாய் கூசாம போய் சொல்றாங்க. நவீனையும் ஏதோ பண்ணிட்டு போய் சொல்றாங்கக்கா. அம்மா போய் சொல்ல மாட்டாங்க. இதுல ஏதோ ஒரு சதி இருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல நீ வந்து கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க. அம்மாவை லாக்அப்ல வச்சு பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமாமா, உங்க அம்மாவை இந்த நிலைமையில பார்க்கறதுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. ஊருக்குள்ள எவ்வளவு மரியாதையோட எவ்வளவு கம்பீரத்தோட உலா வந்துட்டு இருந்தா. அவளை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிட்டு போய் அவமானப்படுத்திட்டியம்மா. இதெல்லாம் நடந்ததாவே இருக்கட்டும். நீ உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்குற வழியை பாரு. சொல்லு சந்திரா. ஒரு முக்கியமான விஷயங்க. என்ன சொல்லு? அந்த நவீன புதைக்கிறதுக்கு 2 பேரை அனுப்பணும்ல? ஆமா. அதுல ஒரு ராஸ்கல் தப்பு பண்ணிட்டாங்க. என்ன பண்ணா? அந்த நவீன பெட்டியில வச்சு புதைக்கிறப்ப அவனுடைய செல்போன் தவறி அந்த பெட்டியிலேயே விழுந்துருச்சு. அத அவன் கவனிக்காம அப்படியே அவனை போட்டு புதைச்சிட்டு வந்திருக்கானுங்க. இப்ப அந்த நவீன் அந்த போனை எடுத்து போலீஸ் கண்ட்ரோலுக்கு போன் பண்ணி தான் மண்ணுல புதைஞ்சிருக்கிறத பத்தி சொல்லி இருக்கான். அப்போ இன்னும் சாகலையா? இன்னும் சாகலங்க. அவன் போலீஸ்க்கு மட்டும் தகவல் சொல்லிருக்க மாட்டான். அந்த டிரைவர் பயலுக்கோ கண்டிப்பா விஷயத்தை போன் பண்ணி சொல்லி இருப்பான். அவனுக்கு தெரிஞ்சா டேஞ்சர் ஆச்சே. அவன் எப்படி நவீன காப்பாத்த பாப்பானே? கண்டிப்பா அவன் சும்மா இருக்க மாட்டாங்க. அந்த நவீன கண்டுபிடிக்கிறதுக்கு தான் பாப்பான். அதுக்கு முன்னாடி அந்த போனுக்கு சொந்தக்காரன் எங்க இருக்காங்கறத நீங்க கண்டுபிடிச்சு தூக்கிடுங்க. இல்ல அந்த டிரைவர் பையன் அவனை தூக்கிடுவான். சரி சந்திரா, நாங்க பாத்துக்கிறோம். இல்லங்க, அது மட்டும் பத்தாது. அவன் போன் நம்பரை கஸ்டமர் கேருக்கு போன் பண்ணி பிளாக் பண்ண சொல்லணும். அப்பதான் அந்த நவீனால அந்த டிரைவர் பையனால கான்டாக்ட் பண்ண முடியாது. அவனாலையும் நவீன கண்டுபிடிக்க முடியாது. சரி சந்திரா, அதையும் பண்ணிடுறேன். ஐயோ, மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. போலீஸ் கார்த்தி 2 பேருக்கும் தகவல் சொல்லியிருக்கோம். யாராவது ஒருத்தர் வந்து காப்பாத்தினா கூட பரவாயில்ல. ஐயோ பாவம், நான் இல்லாம துர்காவும் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவா. நவீனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. என்னாலதான் அவனுக்கு எல்லா கஷ்டமும்.
என்ன கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா பிரச்சனை இல்லாம சந்தோஷமா இருந்திருப்பான். ஏய், நீ கண்டதையும் போட்டு குழப்பிக்காத. அவருக்கு ஒன்னும் ஆயிருக்காது, நீ கவலைப்படாம இரு. இல்லக்கா, அம்மாவுக்கு அவரை ஆரம்பத்துல இருந்தே பிடிக்காது. அதான் அவரை ஏதோ பண்ணிட்டாங்க. ஏய், திரும்ப திரும்ப அவங்களே குத்தம் சொல்லாத. அம்மா நிச்சயமா நவீன் எதுவும் பண்ணிருக்க மாட்டாங்க. பெத்த அம்மாவை நீ நம்பலனா எப்படி? அவங்க நடவடிக்கை அப்படிதான் இருக்கு. அதனாலதான் நான் சந்தேகப்படுறேன். துர்கா, அப்படிலாம் சொல்லாதம்மா. எந்த தாயும் பெத்த பொண்ணுக்கு கெடுதல் பண்ண மாட்டாங்க. அதான் மாப்பிள்ளைங்க போயிருக்காங்கல்ல, அவங்க கண்டிப்பா உன் புருஷனை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவாங்க.